என்னுடைய முருகர் சொந்தம் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை சொந்த வீடு. நமக்கு கடவுள் ஏன் சொந்த வீடு அமைச்சு தர மாட்டேங்கிறாரு? வாடகை வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். வாடகை வீட்டில் இருந்தாலுமே மன ரீதியாக சுற்றி இருக்கிறவங்க பெரிய கஷ்டம் தராங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் நடத்துகிறாங்க. அப்படிதானே நிறைய அனுபவம். அப்படி கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த திருப்புகழ். முழுவதும் இந்த திருப்புகழ் 4 வரிய 9 வாரம் தினந்தோறும் பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் படிங்க. கண்டிப்பாக சொந்த வீடு நிச்சயங்க. நீங்கள் 9வது வாரமே மாற்றத்தை பார்த்தீங்க. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற வருளாலே. இந்த 4 வரி மட்டும் நீங்கள் தொடர்ந்து படிங்க. 9 வாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு மனசில் பதியும். கண்டிப்பாக முருகன் அருளால் அனைவருக்கும் சொந்த வீடு கிடைக்குங்க. எல்லாம் புகழும் முருகனுக்கே.